Hello friends, welcome to my channel with Learn With Me Academy by Aishwarya. இன்னைக்கு நாம பர்சனல் செல்லிங்ல செகண்ட் சாப்டர் பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன் பார்த்தரலாம். இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுக்கு புரியாத டவுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கொடுக்கலாம். அண்ட் வேற ஏதோ ஒரு டாபிக் ரிலேட்டடாக வேணும்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்ல நீங்கள் உங்களோட பதிவை வந்து பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த பர்சனல் செல்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதில் வந்து டைரக்ட் இன்ட்ராக்ஷன் முன்னாடி வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மீனிங் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே புரியும். பர்சனல் செல்லிங்கோட ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்ட்ராக்ஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ்டாக டைரெக்டாக அந்த பர்சனலை காண்டாக்ட் பண்ணி ஒரு பையரும் செல்லரும் இடையில் நடக்கக்கார ஒரு இன்ட்ராக்ஷனை தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் பையருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸும் நம்மளால அந்த இடத்துல என்னது கேட்டுக்க முடியும். டூ வே கம்யூனிகேஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டைலாக், அதாவது பையருக்கு இடையில கேட்கக்கூடிய ஆன்சர்ஸை வந்து கொஷினாகவும் இருக்கலாம். அந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து இமீடியட்டாக கம்யூனிகேஷன் மூலிமா அந்த இடத்துலையே பையருக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே வந்து இவரால் சொல்ல முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி சேல்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிச் அவங்களுக்கு இணையான எல்லா வகையிலான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சி அவங்களோட நீட்ஸ் அண்ட் மோடு எப்படி இருக்குது, கஸ்டமர் நம்ம எப்படி சொன்னால் அதை வந்து வாங்குவாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக அந்த சேல்ஸ் பர்சனோட மைண்ட் செட்டை பொறுத்து அந்த பொருள் எந்த அளவுக்கு பீக்கில் நம்ம வந்து சேல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கஸ்டமர் மூலியமாகவே தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்குள்ளார வந்து கொண்டு வராங்க. இது அவங்களோட திறமையை பொறுத்து. இமீடியட் ஃபீட்பேக், அதாவது ஒரு செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் கெச்சர்ஸ் அவங்க ரியாக்ஷன் அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து நேரடியாகவே பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதே டைமில் வந்து பையருக்கான கஸ்டமர் டவுட்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அவங்க ஃபீட்பேக்கையும் நம்மளால் வாங்கிக்க முடியும் இமீடியட்டாக. ரிலேஷன்ஷிப் பில்டிங் இந்த இடத்துல ஈஸியாக வந்து கஸ்டமர் அண்ட் பையரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நல்லா நம்ம இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிட்டோன்னா அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் வந்து நம்ம ப்ராடக்ட் மேலேயும் இந்த கம்பெனி மேலேயும் இருக்கிற ட்ரஸ்ட் வந்து என்ன ஆகும், இன்னும் அதிகபட்சமான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்குள்ளார வந்து வருது. டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஒரு எந்த விதமான பொருளாக இருந்தாலும் சரி அது காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை அந்த பொருள் வந்து காஸ்ட்லியாகவும் இருக்கலாம், இல்லை டெக்னிக்கல் ஐட்டமாகவும் இருக்கலாம். அது கரெக்டான முறையில் வந்து அந்த டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அந்த பொருளுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்கணும். டார்கெட்டட் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். யாரை வந்து நம்ம வந்து டார்கெட் ஆடியன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாப்கின் வந்து எடுத்துக்கிட்டோன்னா விமென்ஸ்க்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப் தகுந்தவங்கள நம்ம வந்து போய் இன்ட்ராக்ட் வந்து பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து சொல்லிடுவோம். அட் த சேம் டைம் இப்போ மொபைல் ஃபோனை எல்லா பேத்துக்கிட்டையும் நம்மளால சொல்ல முடியும். ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 20+ இருக்கிறவங்க எல்லா பேத்துக்கிட்டையும் நம்மளால வந்து டார்கெட் ரீச் பண்ண முடியும். அண்ட் வயசானவங்ககிட்ட போய் ரீச் பண்ண முடியும்னா அது முடியாது. எந்தெந்த ப்ராடக்ட் யார் யாரை வந்து அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த டார்கெட்டட் ஃபோக்கஸ் வந்து சேல்ஸ் பர்சன் அவங்களுக்கு இடையிலான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல என்னது ஸ்பெசிஃபை பண்ணி அவங்களுக்கான விஷயத்தை ரீச் பண்ண வைக்க முடியணும். அதுக்கப்புறம் பர்சனல் செல்லிங்கோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பர்சனல் செல்லிங்கோட ஷார்ட் மீனிங் அதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி தான் இந்த பர்சனல் செல்லிங்ன்ற ஒரு விஷயம். இது வந்து ஒரு சேல் ரெப்ரசன்டேட்டிவ் தான். பையர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் அந்த ப்ராடக்ட் பண்ணும்போது எப்படி அந்த பையர்கிட்ட நம்ம வந்து சொல்லி புரிய வச்சு அந்த ப்ராடக்ட் வந்து வாங்க வைக்க போகிறோம் அப்படின்றதா ஒரு பர்சனல் செல்லரோட வந்து மெயின் ஏமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ வே இன்ட்ராக்ஷன் இருக்கும். மறுபடியும் ஒரே மீனிங் தான். ஸோ உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். டூ வே இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். இதில் வந்து அவங்களோட திறமைக்கு ஏற்ற பீச் அந்த ப்ராடக்ட் எந்த வகையில் அவங்களால சேல் பண்ண முடியுன்ற அந்த விஷயத்தை வந்து அவங்க ஃபுல்லாக ட்ரைன்டு பண்ணி அவங்க அந்த இடத்துல வந்து செயல்படுத்துவாங்க. இதனால வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா
ஆ, ஒரு சில விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் காஸ்ட் வந்து இந்த பெர்சனல் செல்லிங்லயும் ஏற்படும். அட் த சேம் டைம் ஒரு சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. இவங்களால இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அளவுமே இந்த இந்த விதத்துல நம்மளால சொல்ல முடியும். மெரிட்ஸ் ஆஃப் பெர்சனல் செல்லிங். மெரிட்ஸ் ஆஃப் பெர்சனல் செல்லிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதோட அட்வான்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டூ வே டாக்ஸ். 2 பேருக்கு இடையிலான ஒரு இன்டராக்ஷன் இந்த இடத்துல நம்ம டைரக்ட்டா பண்றனால, நம்மளால ஈஸியா வந்து அவங்க கிட்ட இருக்கிற குவரீஸ், ஃபீட்பேக் எல்லாத்தையுமே நம்மளால வந்து வாங்கிக்கிட்டு அவங்களுக்கான ரைட்ஸான ஆன்சரை நம்மளால என்ன கொடுக்க முடியும். இந்த டூ வே டாக்ல கஸ்டமர் மெசேஜ் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிச் அவங்களால முடிஞ்சாலும் எல்லாத்தையுமே வந்து சொல்லி புரிய வச்சு அந்த பையர்கிட்ட வந்து என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும் அவங்களோட மைண்ட் செட் அண்ட் அவங்களோட வார்த்தைகளை. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ட்ரஸ்ட்டை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். அதாவது செல்லர் வந்து பையர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரஸ்ட் அவங்க பேசி புரிய வச்சு ஒரு லாங் டைம் பாண்ட் இந்த பர்சனல் செல்லிங்னால வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்பகத்தன்மையை அந்த இடத்துல நம்ம நின்று பேசுறதுனால இட் கிவ் அ பெட்டர் லாங் டைம் பாண்ட் பிட்வீன் த பையர் அண்ட் செல்லர் அண்ட் ஈவன் அ கம்பெனி. குட் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் ஐட்டம். ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் எக்ஸ்பிளனேஷன் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பென்சிவான குடாக இருக்கலாம். பட் ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்டை சேல் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டாக்டிக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுலேயும் நம்ம என்ன அது வல்லுநர்களாக இருக்கணும். இந்த பர்சனல் செல்லிங்கில் ஹை சேல் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக ஏற்படும். பிகாஸ் நம்ம டைரெக்டாக வந்து நம்ம இதில் ஒர்க் பண்ணுறனால ஈஸியாக வந்து அவங்கக்கிட்ட நம்ம க்ளோஸராக வந்து டீல் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து மெரிட்ஸ் ஆஃப் பர்சனல் செல்லிங். டிமெரிட்ஸ் ஆஃப் பர்சனல் செல்லிங் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை காஸ்ட். கண்டிப்பாக ஒருத்தவங்க வந்து இந்த பொருளை வாங்க வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட டேலண்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான சேலரி நம்ம ப்ரொவைட் பண்ணணும், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம பார்த்துக்கணும், அவங்களுக்கான ட்ரைனிங் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் ஃபார் பர்சனல் செல்லிங். அதுக்கப்புறம் லோ ரீச். அதாவது செல்லர் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுனாங்கன்னா அந்த ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பேசி புரிய வைக்க முடியும். அந்த டைமில் நிறைய பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தில் இது வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டைல். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அதாவது சேல்ஸ் பர்சன் ஒருத்தவங்க வந்து பொலைட்டாகவே பேசி வந்து அந்த இடத்த விற்பாங்க. ஒரு சிலர் வந்து ஹார்ஷாக வந்து நடந்துக்கிட்டாலுமே அந்த இடத்துல வந்து லாஸ் வந்து அந்த கம்பெனிக்கு தான். ஸோ குவாலிட்டியாக வந்து இன்கன்சிஸ்டன்ட், அதாவது ஒரே வகையில் வந்து பேசி புரிய வைக்கணும் அந்த இடத்துல வந்து முடியாது. எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்களான்றது அந்த இடத்துல வந்து ஒரு லேக் தான். ஸோ இட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் இந்த பர்சனல் செல்லிங். ஹார்ட் டு ஹையர். இந்த மாதிரி பர்சன் பொலைட்டாக அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கான ஒரு பர்சனை ஹையர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஸோ ஏன்னு சொன்னால் அவங்கள அந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆப்டாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த பையரை வந்து புரிய வைக்கக்கூடிய தன்மைக்கான ஒரு நல்ல பர்சனாலிட்டியாகவுமே இருக்கணும். ஸோ இட் இஸ் அ ஹார்ட் டு ஹையர் இந்த பர்சனல் செல்லிங். ஹெவி டைம். அதாவது ஒரு டாஸ்க்கை வந்து எடுத்து இந்த சேல்ஸ் டீம் பண்ணுறாங்கன்னா அந்த டைமுக்குள்ளார அந்த வேலையை முடிச்சாகணும். ஸோ இட் இஸ் அ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இன் த பர்சனல் செல்லிங் டு ரீச் தேர் டார்கெட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கடைசி டைம் வந்து ஹெவியாக வந்து டேக் ஆகும். மெத்தட்ஸ் ஆஃப் பர்சனல் செல்லிங். பர்சனல் செல்லிங்கில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் சேல்ஸு, B2B, அதாவது நிறைய கீ மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீட்டெய்லர் ஒரு சின்ன பெரிய குரூப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஒரு சின்ன குரூப் ஆஃப் பர்சன் கொடுத்து அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் போய் அதை சேல் பண்ணுவாங்க. டெலிமார்க்கெட்டிங் மூலிமா வந்து இந்த ப்ராடக்ட் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை வந்து அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டைரக்ட் டு கஸ்டமர் சேல். அவங்க நேரடியாக அவங்க வீட்டுக்கே போய் வந்து அது கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா விஷயங்களும் சொல்லி சேல் பண்ண வந்து நம்ம வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம கன்சல்டன்சி அண்ட் அட்வைஸ் செல்லிங். நம்ம அதை அட்வைஸ் கொடுத்து இந்த பொருள் வாங்கி பாருங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நீட்டுக்கு தகுந்த மாதிரியான பொருளாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம பேசி வந்து புரிய வச்சு அந்த டீலை வந்து க்ளோஸ் பண்ண வைக்கணும். அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ண வைக்கணும். இதுதான் வந்து மெயின் மோட்டிவ் இந்த மெத்தட் ஆஃப் பர்சனல் செல்லிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரீட்டைல் செல்லிங். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதாவது சேல் கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா பையரோட அந்த ப்ராடக்ட் சூஸிங் கெப்பாசிட்டி அதுன்னு புரிஞ்சுக்கணும். டைரெக்டாக அந்த ஸ்டோரில் அவங்க வந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜுவல்லரி ஷாப்க்கு போகிறோம், ஒரு கம்மல் எடுக்க போகிறோன்னா அந்த கம்மல் வந்து நம்ம ஷாப்லேயே அவங்க எடுக்க வைக்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராடக்டை வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் பர்சன் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை
சேல் பண்ண வைக்கிறோம். தட் இஸ் தேர் மேஜர் மோட்டிவ் இன் த ரீட்டைல் செல்லிங். நான் இது வந்து ஜுவல்லரி ஷாப் சொல்றேன். இது ஜுவல்லரி ஷாப்புக்கு மட்டும் கிடையாது. லைக் ஷூ, லைக் சென்னை சில்க்ஸ், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஒரு ட்ரெஸ் ஷோரூமா இருக்கலாம், ஷோரூம் வச்சுக்கிட்டா ஒரு காரா இருக்கலாம், காரு, பைக்கு, கிளாத்து, அதுக்கப்புறம் ஜுவல்லரி, இது எல்லாமே வந்து இந்த ரீட்டைல் செல்லிங்குள்ளார வந்து வரும். ஒரு சில எக்ஸாம்பிள் தான் நேம் நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஃபீல்ட் அண்ட் அவுட் சைடு சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ட்ராவல் டு மீட் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ்கிட்டையும் இன்னொருத்தவங்ககிட்ட நம்ம ட்ராவல் பண்ணி அதை புரிய வச்சு அந்த இண்டிவிஜுவல் கிளைண்ட்டுக்காக நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி அந்த பொருளை வந்து சேல் பண்ண வைக்கிறோம்னு பார்த்துக்கோங்களேன். காமிச்சு புரிய வச்சு வாங்க வைக்கிறோம். இதுதான் வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸ்பெசிஃபிக்கான இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து டைரெக்டாக அதர் கம்பெனி கிட்ட சொல்லி அதை இன்னும் நம்ம வந்து விரிவாக்கம் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் டெலிமார்க்கெட்டிங் அண்ட் ஃபோன் செல்லிங். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் BPO ஜாப் தான். அந்த ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பண்ணி சப்போர்ட் சிஸ்டம் நம்ம இடத்துல கொடுத்து அந்த ப்ராடக்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே இந்த டெலிமார்க்கெட்டிங்கில் வந்து சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் டைரக்ட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இண்டிபெண்ட்டாக அவங்க வீட்டுக்கே போய் அதை நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 months லீவில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. லைக் எக்ஸாம்பிள், என்சைக்ளோபீடியா புக்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த டீ தூள், காஃபி தூள், அது மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய வில்லேஜஸில் இப்போ கூட நடக்குது. எங்கள் வீட்டு சைடுமே நடக்குது. ஸோ இது வந்து டைரக்ட் செல்லிங் வந்து சொல்லலாம். சில பேர் வந்து ப்ராடக்ட் எடுத்து வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ப்ராடக்ட் பற்றின விழிப்புணர்வே இல்லாதவங்க கூட அவங்க வீட்டுக்கே போய் யூஸ் பண்ணி பாருங்க சாம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஆர்வத்தை தூண்டி அந்த ப்ராடக்ட் வந்து வாங்க வைப்பாங்க இல்லையா. இதுதான் வந்து டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சோலேட்டிவ் செல்லிங், ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கஸ்டமரோட சொல்யூஷன் தீர்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வெயிட் லாஸ்க்கான நிறைய கம்பெனிஸ் வந்து இது உள் கொண்டு வரலாம். பட் நேம் சொல்ல நான் விரும்பலை. அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு பிக்சர் இருக்கும். கண்டிப்பாக இதுக்குள்ள நான் ஜாயின் பண்ணனா எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அவங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். இல்லை அது வந்து ட்ரிங்காகவும் இருக்கலாம், சர்வீசஸாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் சொல்லித்தரதாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அந்த இடத்துல கஸ்டமரோட வந்து நீட்ஸ் அண்ட் வந்து அந்த இடத்துல பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கான வான்ஸ் வந்து ஒரு சில பேர் வெயிட் கெயின் பண்றதுக்கு விருப்பப்படலாம், ஒரு சில பேர் வெயிட் லாஸ் பண்ண விருப்பப்படலாம். அவங்களுக்குலாம் இல்லை பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த கன்சல்டன்சி செல்லிங்ல இதுதான் வந்து கடைசி பாயிண்ட். அண்ட் வாட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த எஃபெக்டிவ் பர்சனல் செல்லிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு டீப் நாலேஜ் அந்த செல்லருக்கு கண்டிப்பாக இருக்கணும், ஆக்டிவ் லிசனராக இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் பாண்டை வந்து ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறவங்களா இவங்க வந்து இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமரோட நீட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கணும். கம்யூனிகேஷன் வேல்யூவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவுமே வந்து கஸ்டமர்கிட்ட கிளியராக வந்து ஸ்மூத்தாகவும் ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கணும். எவ்வளோ பெரிய லாங் டேர்ம் வந்து லாயலிட்டி அந்த கம்பெனி பற்றின ஒரு நல்ல நற்பெயரை வந்து அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது மெயின் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கோரா நாலேஜ் அண்ட் ஸ்கில் தான் இதுக்கு முக்கியத்துவமாக தேவைப்படுது. ப்ராடக்டோட மெஸ்டரி, அதாவது அந்த ஐட்டம் அண்ட் அந்த சர்வீசஸ்க்குள்ளார இருக்கிற இன் அண்ட் அவுட் எல்லாத்தோட கொஷின் அண்ட் ஆன்சரை வந்து வெல் டீட்டெயிலாகவும் டோட்டல் கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு பர்சன் கிட்ட அந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. செகண்ட் வந்து ஆக்டிவ் லிசனிங். கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து மோர் அண்ட் மோர் நம்ம டாக் வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது வந்து ரியல் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணும் அண்ட் டிஸ்கவர் த ரியல் ப்ராப்ளம் அண்ட் கோல்ஸை நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் எம்பத்தி, அதாவது கஸ்டமர் வந்து அவங்க ஃபீல் பண்ணணும், இதனால வந்து நம்மளுக்கு நல்லது, இந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து நல்லது இருக்குதா, இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கலாமா வேண்டாமா, அதை பர்சியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு லாங் டைம் ட்ரஸ்ட்டை வந்து நம்ம பில்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கான ஸ்கில் அண்ட் நாலேஜ் இந்த ஃபீல்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் செல்லிங்கோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்டிவ், அதாவது ரியல் பையர் வந்து ஒரு ஆக்சுவலி நீட் அந்த ப்ராடக்ட் டு ஹேவ் த மணி டு பை ஃபார் இட். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த ரியல் பையர் வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்களா, அவங்ககிட்ட நிஜமாவே அதுக்கான பேமெண்ட் இருந்து அவங்க வாங்குறதுக்கான
ஒரு அவங்க மைண்ட் செட் இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீட்ஸ் டிஸ்கவரி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டிஸ்கவர் பண்ணணும். அவங்க கிட்ட இருக்கிற கொஸ்டின் என்னது அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு அந்த பையர், அந்த வாங்க வந்த கஸ்டமரை வந்து அவங்களோட எதை தேடி வந்தாங்களோ அது வாங்குறதுக்கான ஒரு அச்சீவ். இப்போ ஒரு பொருள் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும், பட் அதுக்காக வாங்க வந்திருப்பாங்க. அந்த வாங்குற பொருளை கரெக்டாக அவங்க கிட்ட நம்ம கொண்டு போய் காமிக்கணும். தட் இஸ் அ நீடட் ரெஸ்கொயரி ஃப்ரம் த கஸ்டமர் சைடு. நம்ம செல்லர் சைட்லேருந்து நம்ம என்னது அவங்களுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும். டெய்லர் ப்ரெசன்டேஷன், அதாவது ப்ராடக்ட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒரு சில ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணி ப்ரெசன்டேஷன் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். இந்த ப்ராடக்ட் இது பற்றினது தான் அப்படின்ற ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து அதோட சால்வ் வந்து ரிலீஸ் ஆகும் டு த பையர். அண்ட் ஹேண்டிலிங் அப்ஜெக்டிவ் எல்லாத்தையும் காமன் கிளியராக எந்தவித டவுட்டும் இல்லாமல் ஹானஸ்டான ஃபேக்டை மட்டும் வச்சு அந்த ப்ராடக்டை கிளியராக நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஆஸ்க்டு ஃபார் த அதாவது அந்த சேல் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வியூவா இருக்கணும். கஸ்டமருக்கு அப்பவே நம்ம வந்து ஷோ பண்ணி அதை ரெடியா நம்ம காமிக்கணும். இல்லாத பொருளை நம்ம அந்த இடத்துல சொல்ல முடியாது இல்லையா, அந்த பொருளை வச்சு காமிச்சு அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்ம காமிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சேல் வந்து க்ளோஸ் ஆகும். ஃபாலோ அப், அதாவது அந்த பொருள் அவங்க என்னதான் வாங்கிட்டு போனாலுமே அந்த பொருளுக்கான ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ற மாதிரியான பொருளாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் அது குவாலிட்டியான ப்ராடக்டாகவும் இருக்கணும். அட் நெக்ஸ்ட் டைம் நம்மளோட கம்பெனிக்கு வந்து ஒரு ஷோரூம்க்கு வந்து அந்த பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ற அளவுக்கு இந்த செல்லிங் ப்ராசஸ்ல இதுதான் கடைசி ஸ்டேஜ். இந்த அளவுக்கு வந்து பில்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பர்சனல் செல்லிங் வந்து எசென்ஷியலாகவும் எஃபெக்டிவாகவும் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து பார்க்குறேன். டெய்லி 6 AM வந்து நான் ஒவ்வொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். டெய்லி 1 வீடியோ. ஸோ டோன்ட் forget to see my videos and please subscribe and like my channel and comment for more videos. Thank you for watching.